எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில செய்திகள்லாம் இருக்குங்க. அதைத் தொடர்ந்து சில கேள்விகள் எப்பொழுதும் போல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் நியூஸ பார்த்துருவோங்க. நேத்து நாஸ்டாக், S&P 500, டவ் எல்லாமே ஏறி இருந்தது. அதுக்கு முந்தைய தினம் பயங்கரமா அடிச்சிருந்தாங்க நாஸ்டாக்க. என்ன காரணம்னு நம்ம சொல்லியிருந்தோம். டீப்சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம். அதோட சடன் பாப்புலாரிட்டி அது ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. NVIDIAவுடைய சீஃப் கூட சொல்லியிருந்தாரு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வால்க்மேன் அவர்களும் சொல்லியிருக்கிறாருங்க. ஓப்பன் ஏஐ சீஃப். இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அவங்க குடுக்குற காஸ்ட்டுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அமெரிக்கால உள்ள ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களை எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். நேத்து நாஸ்டாக் ஒரு 350 பாயிண்ட் பக்கமா அப்பு. டவ் ஒரு 130 பாயிண்ட்ஸ் அப்பு. S&P 500 55 பாயிண்ட்ஸ் அப்பு. இதாங்க நிலவரம். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10, 20ன்னு விலை குறைஞ்சிருந்தது. இன்னைக்கு ஒரு ரூ. 85 மேல ஏறிடுச்சுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7595 ₹85 அப்பு. பிரெண்ட் க்ரூட் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. ஒரு பேரல் $77.35 159 லிட்டர். தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குது. 86.57 இந்திய ரூபாயா இருக்கு ஒரு US டாலர். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேத்து நம்ம ஏர்லியரா ரெக்கார்ட் பண்ணோம். நான் பார்க்குறப்போ ஒரு 250 பாயிண்ட் மேல இருந்தது. நம்ம ஏத்தி கொடுத்தோம். வழக்கம் போல அவங்க வித்து ஒரு 4900 crores நேத்து FIS கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டாங்க. நெட் செல்லர்ஸா இருந்தாங்க. நேத்து வரைக்கும் ஒரு 79,000 கோடி இந்த மாசத்துல ஜனவரியில வித்து கேஷ் மார்க்கெட்ஸ்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றப்ப ஒரு 11 போல ஒரு 150 பாயிண்ட் நம்ம மறுபடியும் ஏத்தி கொடுத்துருக்கோம். 23,100 பக்கமா இருந்தது. தென் 12 ஓ கிளாக் மேல 2 ஓ கிளாக் மேல மறுபடியும் FIS இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் வித்து வெளில எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ்ல ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தல எங்களுக்கு ஃப்ரீ ஃபேர் பைலேட்ரல் டாரிஃப் இருக்கணும். ட்ரேடு இருக்கணும். பைலேட்ரல் ட்ரேடு ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாக தெரியுதுங்க. முக்கியமா எங்கள்கிட்ட இருந்து அதாவது யூஎஸ்ல இருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தென் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம முக்கியமா எக்ஸ்போர்ட் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னா இன்ஜினியரிங் குட்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ், ஃபார்மா, தென் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், ஐடி இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு அனுப்புறோம். நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது என்னன்னா முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், தென் ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தென் நியூக்ளியர் ரியாக்டர் பாய்லர்ஸ், தென் மிஷினரிஸ் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம். ஸோ ஒரு ஃபேர் பைலேட்ரல் டாரிஃப் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததா தெரியுது. நம்ம இது எப்படி நம்மளை பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம பார்க்க முடியும். தென் ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் லிஸ்ட் ஆயிருக்கும். நான் கடைசியாக பார்க்குறப்ப ஒரு 175லேருந்து 180க்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுற லெவல்லையே இல்லை. நம்ம ஒரு குவார்டர் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அதை நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே ஐடிசியில் ஒரு 29% ஸ்டேக் இருந்தது. அதை 25.43 அவங்க குறைச்சாங்க. ஒரு 4% பக்கமா வித்தாங்க. இப்போ அவங்க வச்சிருக்கிற 25% ஐடிசி லிமிட்டெடுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். அவ்வளவையும் அவங்க விற்போம். எங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால அவங்க விற்பாங்க. தென் இங்க உள்ள இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கிறவங்க நிப்டி, சென்செக்ஸ், தென் அதர் நிப்டி 100, நிப்டி 150, 200 அவங்க எல்லாமே விற்பாங்க. வித்தாங்கன்னா இன்னும் குறையும். குறையிறப்ப நம்ம அதை பார்ப்போம். இப்போதைக்கு இருந்தா வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சது வித்து பணமா மாத்தி ஐடிசியா நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வாங்கிக்கங்க. இல்லை வேற ஏதாவது அண்டர் வேல்யூட் ஸ்டாக் வாங்கணும்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். நம்ம அதை லிஸ்ட்லையும் சேர்க்கல. உங்களுக்கு ஒரு ₹200, ₹150 ஐடிசி மூலமா கிடைச்சதுன்னா அவங்க கொடுத்த கிஃப்டா நினைச்சு வித்துடுறது உங்களோட விருப்பம். அடுத்து ஹுண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருங்க. ரிசல்ட்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை. டிமாண்ட் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ரெவன்யூவை குறைஞ்சிருக்கு. 1% ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 19% குறைஞ்சிருக்குங்க. அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு 20% மார்க்கெட் ஷேரை நாங்கள் இவிஸ்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சிஎன்ஜி பெனட்ரேஷன் நல்லா இருக்கு. 15% க்ரோத் இருக்கு இயர் ஆன் இயர். தென் எக்ஸ்போர்ட் 8% குறைஞ்சிருக்கு. இதுல ஒரு விஷயத்த குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த வீழ்ச்சியின் மூலமா அவங்களுக்கு டாலர் ஏர்னிங்ஸ்லயே ஒரு ₹30 கோடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அவங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறாங்க அப்படின்னா கிரீட்டா எலக்ட்ரிக் ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும் 2025ல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மார்ஜின்ஸை கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு நம்புறாங்க.
பார்ப்போம். டெட் டு ஈக்விட்டி 0.07, பிஇ 25, 24 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து கன்சிடர் பண்ற லெவல்லயே கிடையாது. பார்த்து வச்சுக்கலாம். நல்ல கம்பெனி தான். நம்ம வந்து பிஇ 10க்கு வந்துச்சு, டாடா மோட்டார்ஸ் லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம லோயஸ்ட் லெவல்ல நம்ம பார்ப்போம். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, 96th இயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு. இன்னும் ஒரு 4 வருஷம் ஆனா 100 இயர்ஸ் வந்து ஆயிரும். ஸோ அடுத்த 4 இயர்ஸ்ல பி.ஆர். சேஷாத்ரி அவர்கள் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு இந்த பேங்க்கை வந்து மாத்திருவாரு அப்படின்னு நம்பலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து மறுபடியும் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 4% ஏத்திருந்தாங்க. அதாவது ஃபெடரல் பேங்க், ஃபெட்ஃபினா மத்த பேங்க்லாம் ரிசல்ட்ஸ பார்த்துட்டு, சவுத் இந்தியன் பேங்க் எவ்வளவோ தேவல அப்படின்னு நினைச்சு மறுபடியும் நேத்து மேல ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெட் ப்ராஃபிட் 12% ஏறி இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% ஏறி இருந்ததுங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஇ 5.2, பிரைஸ் டு புக் 0.72 தான். ஸோ மத்த ரிசல்ட்ஸ்க்கு இது எவ்வளோ தேவல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்ல. அடுத்து கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து 31ல வருதுங்க. ஜனவரி 31. இத பத்தி ஒரு ஆர்டிகிள் வந்திருந்தது 2, 3 நாளைக்கு முன்னாடி பிசினஸ் லைன்ல. ஸோ அத பத்தி இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அதாவது மார்க்கெட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு சினாரியோவ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கர்நாடகா பேங்க வச்சு சொல்றேன். இப்போ கர்நாடகா பேங்கோட பீக் அப்படின்னு பார்த்தோம்னா 286. இப்ப முழுசா ஒரு 100 ரூபீஸ் வந்து கீழ இறங்கியிருக்கு. நான் இன்னைக்கு பார்க்கிறப்போ 180 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு 185, 186ல இருக்குங்க. இதுல 180 கீழ போனா இன்னும் ஒரு அ ஸ்டீப் ஃபால் இருக்கும். 150 வரைக்கும், 160 வரைக்கும் கீழ போகும். மோர் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க அந்த கிராஃப் எல்லாம் வச்சு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் 150 வரைக்கும் போகும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்க இருந்து மேல போக தவறினால் இன்னும் ஒரு ரூ. 30 கீழ இறங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேல அப்படியே ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா 225க்கு மேல போகணும்னு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 245க்கு மேல போனா தான் ரிவர்சல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்க குடுத்துக்கிறதே எடுத்துக்கிறேன். 225 ஒரு 180 இந்த கேப் எடுத்துக்கிட்டோம்னா, இதுவே வந்து ஒரு 25% மேல போக வேண்டியது இருக்கு. இதுல இந்த மார்க்கெட் அவுட்லுக்ல என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா இது 200 வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. போனுச்சுன்னா வித்துட்டு வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் லிங்க் போடுறேன் நீங்க படிச்சு பாருங்க. பட் நான் விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த 180ல இருந்து இந்த ரிவர்சலுக்கு இவங்க கொடுத்திருக்கிற 225க்கு போறதுக்கு 25% மேல ஏறுறதுக்கு மார்க்கெட் சினாரியோ இப்ப அப்படி இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. 25% மேல ஏறணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் 31ஆம் தேதி வர ரிசல்ட்ஸ் எவ்வளவு தூரம் அவங்க அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து கூட்டணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மத்த பேங்க் எல்லாம் கூட்டியிருக்கிறாங்களா? ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க் எல்லா ரிசல்ட்ஸையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ 25% வந்து கர்நாடகா பேங்க் மேல ஏறி அந்த ரிவர்சல் பாயிண்ட் டச் பண்ற அளவுக்கு அவங்களால ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் 6 to 10 இயர்ஸ் அதுக்கு மேல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பயே கன்சிடர் பண்ணலாம். நேத்து ஹிந்து பிசினஸ் லைன்ல போட்டிருந்தோம் இல்லையா? நான் லிங்க் கூட கொடுத்துருந்தேன். பிஇ வந்து 5 தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 0.62 தான். அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ். அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு நியூஸ்ங்க. டாடா ஸ்டீல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பயங்கரமா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு குரோத்தை பார்க்கறதுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டாங்க. கடைசி 6 வருஷமா புஷன் ஸ்டீல வந்து அக்வயர் பண்ணாங்க. தென் மீராமண்டலி பிளான்ட், தென் நீலச்சல் பிளான்ட் இதெல்லாம் வந்து அக்வயர் பண்ணி அதெல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற வேலையில இருக்கிறாங்க. முக்கியமா கடைசி 10 வருஷத்துல மட்டுமே $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒடிஷால. இதுல நாங்க வந்து ஃப்ரெஷ் கெப்பாசிட்டியா ஒரு 10 மெட்ரிக் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டி லாங் டேர்முக்கு நாங்க வந்து ஒடிசால இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த கம்பெனியோட சீஃப். ஸோ இந்த லிங்கையும் நான் போடுறேன். நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் இது கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் கரெக்ட் ஆகிறப்ப இதையும் போட்டு அடிப்பாங்க. நம்ம வந்து 108 அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கிறோம். வந்த உடனே பொறுமையா பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. ஃபிளாட்டா தான் இருந்தது. ரிசல்ட்ஸ் வந்து அப்படி ஒன்றும் பிரமாதமா இல்லை. பட் அதில் சார்ந்த செய்திகளை நான் சொல்லிடுறேன். எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைடோட சப்சிடரி அதுல ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு கிரீன்ஃபீல்டு லித்தியம் அயான் பேட்டரி பேக் வந்து பிளான்ட் போடுறதுக்கு அவங்க வந்து 400 கோடி ரூபாய் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜனவரியில மறுபடியும் ஒரு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட கெப்பாசிட்டி செட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 12 ஜிகாவாட் அவர். என்னென்னலாம் அவங்க ரெடி பண்ண போறாங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி செல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்ஸ். ஸோ லாஸ்ட் 6 மந்த் எடுத்துக்கிட்டோம்னா 35% கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வேல்யூவேஷன்ஸ் பார்க்காம உள்ள போயிடக்கூடாது நம்ம. ஸோ எக்ஸைடை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி ரொம்ப சீப்பா இருக்குங்க. பிஇ வந்து ஒரு 20 கிட்ட தான் இருக்கு. அமர் ராஜாவும் ரொம்ப லாங் டேர்ம் அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா அது முடியறதுக்கே 10 இயர்ஸ் ஆகும். இவங்களை கம்பேர் பண்றப்ப பல மடங்கு அதிகம். 9,500 crores வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. முந்தானேத்தும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ 15 to 20 இயர்ஸ் ஆகும் அதோட ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு. உங்களோட கிட்ஸுக்கு வந்து நீங்க இப்பதான் வந்து அவங்க 5 வயசு 6 வயசு இருக்கு நான் வந்து
ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். 20 இயர்ஸ் வந்து ஆகும். பஜாஜ் ஆட்டோ ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ரொம்ப மியூட்டட் growth தான். பெரிய லெவல்ல growth இல்லை. ரெவென்யூ இயர் ஆன் இயர் வந்து 6% அப், ப்ராஃபிட் வந்து 3% அப் இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்த்தோம்னா ரெவென்யூ 2% டவுனு, ப்ராஃபிட் வந்து 5% அப். இந்த ப்ராஃபிட் வந்து ரெவென்யூ குறைஞ்ச ப்ராஃபிட் ஏறினதுக்கு என்ன காரணம்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் லோக்கல்ல டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, சப்ளை குறைஞ்சிருக்குது. தென் அட் த சேம் டைம் ப்ராஃபிட் வந்து லோக்கல்ல டிமாண்ட் வந்து இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுது. இந்த ப்ராஃபிட் ரெவென்யூ குறைஞ்ச ப்ராஃபிட் ஏறினதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட், தென் கிரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ, அதாவது இவிஸ் டூ வீலர்ஸ்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள என்டர் ஆயிருக்காங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அடுத்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, கிரெடிட் ஆக்சஸ், கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்குங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்போ சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க இந்த குவார்டர்ல 440 கோடி லாஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. தென் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. இந்த விழுவுற கத்தியை கையில பிடிக்கிற மாதிரி கதை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். கிரெடிட் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு 100 கோடி ரூபாய் லாஸ் இந்த குவார்டர்ல. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் குறையும். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. பல நல்ல ஸ்டாக், லாஸே ஆகாத ஸ்டாக் 30% 40%லாம் கீழே விழுந்திருக்கப்ப இங்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு வந்து இல்ல நான் வந்து ஹை ரிஸ்க் வேணும் எடுக்கலாம். 18 வயசுல இருக்கிறவங்க, புதுசா என்டர் ஆகுறவங்க, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் அவங்க வந்து அவங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். 1, 2ன்னு கன்சிடர் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ரிஸ்க் ஜாஸ்தி. ப்ரொமோட்டர்ஸ் குறைக்கிறாங்க. நம்ம இந்த ப்ரொமோட்டர்ஸை பத்தி முக்கியமா பார்க்கறது இல்லைங்க. ரொம்ப அழுத்தமா சொல்றேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். அடுத்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் தங்க சுரங்கம் ஆயிடுச்சுங்க. பிஇ வந்து 50 இருக்கு. ஸோ கோல்டு பிசினஸ் பண்ற கம்பெனிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இன்னும் நீண்ட காலம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மார்க்கெட் வந்து இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் நிறையாக உள்ளது. நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகா பேங்கோட சினாரியோவை பத்தி சொன்னேன். ஸோ குறையிறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை. தென் பிஜி இன்விட்டா, இண்டிகிரிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து எப்பொழுதும் என்னோட 100%ல 25% வந்து பிஜி இன்விட்டுக்கும் கோல்டுக்கும் நான் வந்து கன்சிடர் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து விழுவுற கத்திய கையில பிடிக்கிற மாதிரி நிலைமை இருக்கு. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு விழுற கத்திய கையில பிடிக்கிற நிலைமையெல்லாம் பிஜி இன்விட்ல இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஷேர் பிரைஸ் இறங்க இறங்க உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் ஒரு சைடு வந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில உங்களுக்கு எதுவுமே வரல. அடுத்து எப்ப வரும்னு நம்மளுக்கு தெரியாது. பிஜி இன்விட்டாவது வரும். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு கன்ஃபார்மா ரூ. 12 வரும். அதை தொடர்ந்து ஏதாவது குறைஞ்சாலும் ரூ. 10, ஒஸ்ட் கேஸ்ல ரூ. 8 வந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இன்னைக்கு இருக்கிற பிரைஸ்க்கு ரூ. 83க்கு உங்களுக்கு 10%க்கு மேல வரும். தென் ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின் வரும். ஸோ இது வந்து விழுற கத்திய கையில பிடிக்கிற சினாரியோ கிடையாது. பாண்ட் உங்களால வாங்க முடியல, பாண்ட் வந்து கன்சிடர் பண்ண முடியல, எனக்கு வந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்டிகிரேட் ட்ரஸ்ட் பத்தி எனக்கு தெரியாதுங்க. அதனால நான் அதை எப்பொழுதுமே பார்க்கறதே இல்ல. நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கே இன்டு பிசினஸ் லைன்ல இதோட பிசினஸ் எல்லாம் பார்த்து அப்பையிலேருந்தே 140ல இருந்தே நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி இப்போ 100ல வச்சிருக்கிறோம். தென் நண்டன் டெனின் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்னி ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த சைடு நோ, நான் போக மாட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப், மிட் கேப்ல அடிச்சா அதுதான் போட்டு அடிச்சு துவைப்பாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. நேத்து பிசினஸ் லைன்ல ஹிந்து பிசினஸ் லைன்ல ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை வந்து பை கால் கொடுத்துருந்தாங்க. பட் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பற்றி பேசிட்டேன். அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஏற்கனவே வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ என்பிஏ, தென் எவ்வளோ லாஸ் வந்து பண்ணுறாங்க. பிஇ வந்து வேல்யூவேஷன்ஸ், கிரெடிட் ஆக்சஸும் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் இந்த ப்ராஃபிட், இந்த குவார்டர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணல, லாஸ் புக் பண்ணதுனால பிஇ வந்து நெகட்டிவாக தெரியுதுங்க. தென் எல்என்டி ஃபினான்ஸ், தென் மணப்புரம். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி எஃபெக்ட் ஆயிருந்ததுங்கிறத பார்த்தோம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் அடுத்து வரப்போகுது, அதுக்கும் அதே நிலைமை இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்க இங்க அடி வாங்குறதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் அடி வாங்கிட்டு இருக்கு. அங்க போய் அடி வாங்கிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நல்ல ரிவார்டு எடுத்துக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து 25% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். அதை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் வெயிட் பண்ணலாம். இன்னும் குறையும் நம்புறேன். குறைஞ்சா நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம வாங்குறது தாங்க வந்து புத்திசாலித்தனம். பணம் செலவு பண்ணி ஹையர் ப்ரைஸஸ்ல வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இவர் சொன்னதுதான், பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதுதான். புத்தகத்தோட ஒரு 7வது 8வது பக்கத்திலேயே அவரோட 5 ரூல் இருக்கும். அதை படிச்சு பாருங்க. இல்லாட்டி நான் ஒரு நாள் தனியா அந்த 5 ரூலையும் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் அண்டர் ரைட்டிங் லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 49 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. தென் நெட் ஏர்ன்ட் பிரீமியம் வந்து 15% வந்து ஏறி இருக்கு. ரெவென்யூ கூடி இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பார்வையில தானே அதை வச்சிருக்கிறோம். இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். கன்சிடர் பண்ற லெவலுக்கு கீழே இன்னும் இறங்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு. இறங்குனா நம்ம பிற்காலத்துல அதை பார்த்துக்கலாம். அதை தொடர்ந்து சிடிஎஸ்எல் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அதோட பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிடிஎஸ்எல்லோட பிசினஸை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இப்ப வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த சைடு போக வேணாம். அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பி ரொம்ப அதிகமா இருக்கு. ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 1.5 இருக்கு. அந்த சைடு நான் போகவே மாட்டேன். பிபிசிஎல், கோல் இண்டியா, தென் கெயில் இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பிசினஸ் பண்ற எதையுமே நான் பார்க்கறதே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ்க்கு ரெனியூபிள் எனர்ஜி, தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரியான செக்டார்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால தான் நம்ம டாடா ஸ்டீலையும் எடுத்து வச்சிருக்கோம். டாடா ஸ்டீல் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்ல நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாட்ச் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். தென் அமர் ராஜா இருக்கு. தென் டாடா மோட்டார்ஸ் மார்க்கெட் ஷேர் இப்போ அவங்க 62% வச்சிருக்காங்க இவிஎஸ்ல. தென் ஹீரோ மோட்டர் கிராப் ஏத்தர் மூலமா அவங்க ஒரு டாமினன்ட் பிளேயரா வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு டாப் 3லயாவது வந்துருவாங்க கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ். பிபிசிஎலோ, கோல் இண்டியாவோ, ஆயில் இண்டியாவோ, இல்லை ஐஓசிஎலோ, இல்லை கெயிலோ என்னுடைய ஃபோக்கஸ் கிடையாது. அடுத்து கனரா பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. நல்ல பேங்க் கூட நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் நான் நேற்று சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். அவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62% வச்சிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ல இருக்கு கனரா பேங்க். அதை வந்து இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் நேற்று ஒரு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவோம். அதுல ஒரு 51% த்ரெஷ்ஹோல்ட வந்து நாங்கள் கொண்டு வருவோம். ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஎஸ்யூஸ்லன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இதுல ஒரு 10-11% வித்தாங்க அப்படின்னா இது மறுபடியும் கீழே போகுமோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் எனக்கு இருக்கிறதுனால தாங்க நான் இதை வாட்ச் லிஸ்ட்லயோ இல்லை வேற எந்த லிஸ்ட்லயுமே நான் சேர்க்கல. இதை பத்தி எல்லாம் தாங்க இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு நம்ம நினைச்சோம். இதை தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே கமெண்ட்ல எழுதுங்க. நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலோ, நான் ஏதாவது என்னுடைய விளக்கங்கள் வந்து தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு தோணுவதை அப்படியே எழுதுங்க. அப்பதான் நானும் என்னைய திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே நன்றி.